அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உயிரிலும் மேலான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, अल्लाह का हर हुक्म पर इज़्ज़त है, आज़ानी है, मगफिरत है. हम सब अल्लाह का हर एक हुक्म को दिलचस्पी से हमें फॉलो करना चाहिए, हमें अदब करना चाहिए. ऐसा रहे तो ज़िंदगी अच्छा रहेगा, नहीं तो बर्बाद हो जाएगा. अल्हम्दुलिल्लाह हर एक हुक्म को दिल से अमल करना चाहिए, दिल से एक्सेप्ट करना, उसके बाद दिल से मानना और अमल भी करना है. அல்லாவோட ஒரு வார்த்தை ஒரு சொல்லும். நம்மளுடைய தீன் ஒரு மார்க்கம் ஒரு வழி இந்த வழி நேர் வழி. அதில் ஒவ்வொன்றும் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கு. இதுக்கு இந்த தண்டனை செஞ்சால் இது தண்டனை செஞ்சால் இது, ஒவ்வொன்றுக்கும் நேர் வழி இருக்குது, நேர் வழி காட்டியிருக்கான்ல. அவனோட தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே வரவே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஜக்காத்து கொடுங்க, உங்கள் பொருள்களை பாதுகாக்கலான்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நீங்களாம் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களோட பொருளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம போய் லாக்கர்லேயோ வேறு எங்கேயோ வைக்க வேண்டியதில்லை. நம்ம பொருளுக்கான ஜக்காத்தை நம்ம கண்டிப்பான முறையில் எடுத்துட்டா நம்ம பொருள்கள்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்குது. அதனால அல்லாவுடைய ஒரு இதையும், அல்லாவோட ஒரு சொல், ஒரு ஆர்டர், ஒரு வழி, நபி வழி, சுன்னத்து, ஒன்று நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வேலையோடய நம்ம சுன்னத்தோடையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே அல்லாவோட ஹுக்கும் அமல் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, நம்மளுடைய ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சிக்கர் சொல்லிட்டு செய்கிறது, ஒரு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இஸ்திஃபார் சொல்லிகிட்டே இருக்குது. அதிகமாக இஸ்திஃபார் சொல்லுங்கள். இன்றைக்கி அரஃபா நாள் நோன்பு முடிய போகிற நேரம், நல்ல அதிகமாக சொல்லுங்கள். தக்பீர் சொல்லுங்கள், அதிகமான இஸ்திஃபார் சொல்லிகிட்டே இருங்க. பாவ மன்னிப்பு கிடைக்கும். இன்றைக்கி நோன்பு வச்சு பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு கடந்த வருடமும் இனி வரப்போகிற வருடமும் உள்ள பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். இன்றைக்கி பாவங்கள் மன்னிக்கப்படுற நாள். எல்லாருமே அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா கேளுங்க. கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இல்லை, அல்லாஹ் யார் கூட எப்போ எந்த நேரத்தில் நம்ம இருக்கணும், நம்ம பேசணும், யாருக்கு எந்த நேரத்தில் கண்ணியத்தை கொடுக்கணும், எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்.